வணக்கம். இடியப்பம் எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு, 2 டம்ளர் அரிசி மாவு. இந்த மாவு கடையில் வாங்கினதுன்னா, வீட்டில் அரைக்கிறதா இருந்ததுன்னா பச்சரிசி நல்லா கழுவிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணியில் நனைச்சிட்டு வடிகட்டி வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து நைஸாக அரைக்கணும். இப்போ கடையில் வாங்கின அரிசி மாவில் இடியப்பம் எப்படி பூ மாதிரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ, இட்லி பாத்திரத்தில் இடியப்பம் அவிக்கிறதுக்காக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகமான தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். இதிலேருந்து தேவையான அளவு சுடு தண்ணி எடுத்து அந்த மாவில் சேர்த்து பிணையணும். மாவு வந்து நல்லா நைஸான மாவாக பார்த்து வாங்கணும். இப்போ சுடு தண்ணி சேர்க்குறேன். ரெண்டு கப் அளவு தண்ணி அப்படியே சேர்த்துட்றேன். 2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை சேர்த்து பிணைஞ்சு எடுக்கணும். மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரும் மாவு. நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி சேர்த்து பிணையணும். அப்போ தான் இப்படி வரும். தண்ணி சூடு கம்மியாக இருந்ததுன்னா மாவு வேகாது, இடியப்பமும் பூ போல் வராது. கடையில் வாங்குகிற மாவு ஒரு தடவை சளிச்சிட்டு எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக கட்டியாக மாவு இருந்ததுன்னா இடியப்பம் பிள்ளையில் அடைச்சிக்கும். முதல்ல கொஞ்சமாக பிழிஞ்சு பார்த்துக்கலாம். இடியப்பம் வந்து நீளமாக வேணால் ரவுண்டாக சுற்றிக்கலாம். இதை சுற்றி இட்லி மாதிரி வேணால் இந்த பள்ளத்துக்கு பள்ளம் சுற்றினா போதும். இது மேலே சுற்றுறதா இருந்தாலும் 1 நிமிஷம் மூடி வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் மேலே சுற்றிட்டு வரணும். அப்போ தான் அமுங்காமல் வரும் இடியப்பம். நான் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ வச்சு அவிக்கிறேன். இது அப்படியே சர்க்கரை வச்சு இல்லைன்னா தேங்காய் பாலோட்ட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். குருமா கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். இதை மூடிடலாம். நிறைய வேணால் தேங்காய் பூ நிறைய வச்சுக்கலாம். இது வெந்துடுச்சு, எடுத்துடலாம். பார்க்கல தெரியும், மினுமினுப்பாக தெரியும். இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடணும். இப்போ எடுத்துடலாம். அதை விட சின்ன கண்ணில் பிழிகிறேன். இது வந்து கொஞ்சம் கை வலிக்கும் இந்த மாதிரி கட்டையில் பிழியிறது. இது வந்து எவ்வளோ மாவு கெட்டியாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் பிழிய. வெந்துடுச்சு, எடுத்துடலாம். தண்ணி தெளிச்சிட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் உடையாமல் வேணுன்னா அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் பூ பூவாக உதிரியாக வேணுன்னா தண்ணியில் உடனே நனைச்சிட்டு அப்போவே எடுத்துடணும். ஊற விட்டுறக்கூடாது. வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலர்னோம்னா உதிரி உதிரியாக வந்துடும். உள்ள தேங்காய் பூ வச்சு அவிச்சது. இந்த மாதிரி வரும் பூ பூவாக. இது வந்து பொடியாக உள்ள இடியப்பம். இப்போ இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் பால் சர்க்கரை சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள்,
இனிப்புக்கு தேவையான அளவு சீனி. இப்போ தேங்காய் பாலில் ஊற வச்சிடலாம். கோழி குருமா காய்கறி குருமா கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். கோசுமல்லி கூடவும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி.